அடுத்தபடியாக இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்து மிக்க நன்றி திரு சுபேர். இப்போ புதுச்சேரியில் ரோட் ஷோவில் பிரதமர் மோடி கலந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். புதுச்சேரி களத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறோம், இந்தியா கூட்டணியில் கடைசி வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருந்தது, ஒரு சுமூக ஒரு முடிவு எட்டப்படாமல் இருந்தது. நடுவுலேயே நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தரப்புலையும் சரி, திமுக தரப்புலையும் சரி, எல்லாருமே வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க. அதுக்கு பின்னாடி நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனால் இப்பயும் பாருங்களேன், ஃப்ரெண்ட்லி ஃபைட் அப்படின்னு நிறைய இடங்கள்ல அவங்க போட்டி போடுறத பார்க்குறோம். இது எல்லாமே எதிர் அணிக்கு தானே சாதகமா அமையும். இல்ல அப்படி சொல்ல முடியும். அங்கேயுமே கடைசி நேரம் வரைக்கும் இல்ல, நம்ம பீகார்லயும் இதே தான் பார்த்தோம். குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும், பீகார்லயும் இதே போல ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட்னு சொல்லி அந்த களத்தை ஒரு ஸ்பாயில் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தானே பார்க்குறோம். இல்ல, பீகார்ல வந்து கூட்டணியில இருந்தாங்க. இவங்க தான் இங்க லீடா இருக்கிறாங்க. இவங்க தலைமையில தான் அங்க கூட்டணி. திமுக காங்கிரஸ்ங்கிறது தமிழ்நாட்டினுடைய கூட்டணியா இருக்கு. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் திமுகங்கிற ஒரு கூட்டணி அங்க இருக்கு. இப்ப இந்த பக்கமும் பாக்குறப்ப என்டிஏலயுமே அங்க வந்து கடைசி நிமிடம் வரைக்கும் வந்து ரங்கசாமி நிறைய முரண்டு பிடிச்சாரு. அவர் வந்து காத்திருக்கப்ப கூட. ஆனா இந்த மாதிரி யாரும் ஒரே இடத்துல ரெண்டு பேருமே சேர்ந்து போட்டி போடல, அந்த மாதிரி நடக்கலையே. இப்ப விசிக பாருங்க, அவங்க தனியா ஒரு 3 இப்படியே நடந்துகிட்டு இருந்தா அது எப்படி? அது கண்டிப்பா அது எதிரணிக்கு தானே சாதகமா அமையும். இல்ல, கண்டிப்பா அது மாதிரியான ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு சிறு சலசலப்பு இருக்கத்தான் செய்யும். அது வந்து அந்த எதிரணிக்கான ஒரு வாய்ப்பா தான் இருக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதை தாண்டி பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியை மக்கள் எப்படி வரவேற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா அங்க என்னன்னா அது வந்து அவங்க 2 பேரும் கம்பல்ஷன்ல வச்ச மாதிரி தான் இருக்கு. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காரு. ஏற்கனவே போன தேர்தலையே வந்து அவர் அதான் முக்கியமான ஒரு கோரிக்கையை வைச்சார் ரங்கசாமி. இப்ப இது வரைக்கும் அது நிறைவேற்றல. இப்ப இவர்கள் ஆளும் கட்சியாக இருந்தா அதாவது நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் கொடுக்கலாம். ஆனா இவங்க ஆளும் கட்சியாகவும் இல்ல அப்படின்னு பாக்குறப்ப இது ஒரு டஃப்பான ஃபைட்டா தான் இருக்கும். ஆனா புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அந்த மாநில அந்தஸ்து இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு கேட்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன எவ்வளவு வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க மத்தியில காங்கிரஸ். புதுச்சேரியிலயும் காங்கிரஸ் இருக்கும் போதுல இருந்து இது போயிட்டு இருக்குது இல்லையா அந்த பிரச்சனை? ஆமாமா, இது இருக்கு. ஆனா வந்து இப்ப இவங்க வந்து இப்ப ஆட்சியில இருக்கிறாங்க, 5 வருஷம் இருந்து நிறைவு செஞ்சுட்டாங்க. அது 5 வருஷத்துல பண்ணல, திருப்பி கரண்டே அவங்க தான் ஆட்சியில இருக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எதிர்கட்சிகள் வைப்பாங்க. அதை தாண்டி லோக்கல் பிரச்சனைகள் நிறைய பேசுவாங்க. உள்ளூர் வேலை வாய்ப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும். 5 வருஷம் ஆட்சி இருக்கக்கூடிய அதிருப்திகள் இதெல்லாம் கூட இருந்தாலும் கூட விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை கண்டிப்பாக விஜய் பிரிப்பார். ஏன்னா விஜய் வந்து என்ஆர் காங்கிரஸோடு மிக நெருக்கமாக ஃப்ரெண்ட்லியா இருந்தார். அங்கதான் கூட்டணி அமைக்க போறாருங்கிற மாதிரியான ஒரு இது இருந்த நேரத்துல விஜய் பிரிக்கக்கூடிய வாக்கு எனக்கு தெரிஞ்சு 2 பக்கமுமே பிரிப்பாரு. காங்கிரஸ் ஓட்டு திமுக ஓட்டையும் பிரிப்பாரு, என்ஆர் காங்கிரஸ் ஓட்டையும் பிரிப்பாரு. தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் யார் ஓட்டை பல்கா பிரிச்சிருந்தாரு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த வாட்டி விஜய் ஃபேக்டர் இருக்கிறதுனால ப்ரெடிக்டபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். கண்டிப்பா. நன்றி திரு சுபேர். இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டு நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.